வணக்கம். லலிதா பண்ணை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்திய ஆடு வளர்ப்பு பற்றிய சில அருமையான குறிப்புகளை இன்னும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆவலா இருக்கிறேன். முதலில் சரியான இனத்தை தேர்ந்தெடுப்பது மிகவும் முக்கியம். இந்தியாவில் ஜமுனாபாரி, பீட்டல், சிரோஹி போன்ற இனங்கள் சிறந்த தேர்வுகள். இந்த ஆடுகள் உறுதியானவை, நம் காலநிலைக்கு ஏற்றவை. ஆரோக்கியமான, சுறுசுறுப்பான, பளபளப்பான கண்கள் மற்றும் மினுமினுக்கும் உரோமம் கொண்ட ஆடுகளை தேர்ந்தெடுங்கள். அடுத்து இருப்பிடம் பற்றி பார்ப்போம். ஆடுகளுக்கு சுத்தமான, உலர்ந்த, காற்றோட்டம் நிறைந்த கொட்டகை தேவை. ஒவ்வொரு ஆடும் வசதியா நடமாட போதுமான இடம் இருப்பதை உறுதி செய்யுங்க. தரையை உலர்வாக வைச்சிருக்க உயர்த்தப்பட்ட மேடைகளை பயன்படுத்துங்க. கொட்டையை ஒழுங்காக சுத்தம் செய்ய மறக்காதீங்க. உணவு என்பது மற்றொரு முக்கியமான அம்சம். ஆடுகள் மேய்ச்சலை விரும்புகின்றன, எனவே அவற்றுக்கு புதிய மேய்ச்சல் நிலத்துக்கு அணுகலை வழங்குவது சிறந்தது. அவற்றின் உணவை தரமான தீவனம், தானியம் மற்றும் கனிம கட்டிகளுடன் சூடுதலாக்குங்க. எப்போதும் சுத்தமான தண்ணீர் கிடைக்க செய்யுங்க. நன்கு உணவளிக்கப்பட்ட ஆடு ஒரு மகிழ்ச்சியான ஆடு என்பதை நினைவில் கொள்ளுங்க. ஆரோக்கிய மேலாண்மையும் மிகவும் முக்கியம். வழக்கமான பரிசோதனைகள் மற்றும் தடுப்பூசிகள் அவசியம். கால அழுகல் மற்றும் உள்ளொட்டுண்ணிகள் போன்ற பொதுவான நோய்களை கவனிக்கவும். நோய்களை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து சிகிச்சை அளிப்பது உங்கள் மந்தையை காப்பாற்றும். இனப்பெருக்கம் மற்றொரு முக்கியமான தலைப்பு. குளிர்ந்த மாதங்களில் இனப்பெருக்கத்தை திட்டமிடுங்க. சூடு அறிகுறிகளுக்கா பெண் ஆடுகளை உன்னிப்பா கண்காணியுங்கள். இணை சேரும் முன்பும் பின்பும் அவற்றுக்கு சரியான ஊட்டச்சத்து கிடைப்பதை உறுதி செய்யுங்க. கடைசியா உங்கள் ஆடுகளை சந்தைப்படுத்துதல். நல்ல நற்பெயரை உருவாக்கி உள்ளூர் வாங்குபவர்களுடன் தொடர்பு கொள்வது சிறந்த விலையை பெற உதவும். பரந்த பார்வையாளர்களை சென்னடைய சமூக ஊடகங்கள் மற்றும் ஆன்லைன் தளங்களும் சிறந்த கருவிகள். இன்னைக்கு இவ்வளவுதான். பார்த்ததுக்கு நன்றி. லலிதா பண்ணை யூடியூப் சேனலை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. மேலும் பல குறிப்புகள் மற்றும் புதுப்பிப்புகளுக்கு எங்களை தொடர்ந்து பாருங்க. மகிழ்ச்சியான ஆடு வளர்ப்பு